கிண்டி அரசு மருத்துவமனை அந்த டாக்டர் தாக்கப்பட்டது, அவருடைய உயிருக்கு ஆபத்தான நிலைமையில் அவர் அட்மிட் செய்யப்பட்டது, அதன் பின்னாடி விக்னேஷ் அப்படிங்கிறவரை கைது பண்ணது, பரபரத்த தமிழ்நாடு அப்படின்னு சொல்கிற அந்த செய்தி எல்லாமே நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க. நிறைய வீடியோக்கள் அதை பற்றி வந்திருக்கும். தமிழ் பட்சத்தில் கூட ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ ஒன்று ரிலீஸ் ஆகியிருக்கும். நீங்கள் பார்க்காத நண்பர்கள் தயவு செஞ்சு பார்த்துருங்க. அப்போ தமிழ் பட்சத்தில் அந்த பக்கமும் இந்த பக்கமும் இல்லாமல் ஒரு சிஸ்டம் பேஸ்டாக சில ப்ரூஃபுடன் நம்ம அதை பேசியிருந்தோம். பட் இந்த இடத்துல இருக்கக்கூடிய சிக்கல்கள் அடுத்ததாக இன்னொரு விஷயம் இருக்குது. இப்போதான் சொல்கிறாங்க, இந்த வட இந்தியர்கள் யாரோ 4 பேர் ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்து அங்கே ஒரு மருத்துவரை ரூமில் போட்டு அடைச்சி கத்தியால் குத்துந்தா சொல்லியிருக்காங்க. இப்போ 2 பேரை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிருக்கு. ஒரு வட இந்தியர் தான் இவரை வந்து குத்திட்டாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி தான் எங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சுகாதாரத்துறை அமைச்சரே ஒரு ப்ரெஸ் மீட்டில் சொன்னது பெரிய ஒரு நெகட்டிவ் தான். அங்கேருந்து கண்டிப்பாக சுகாதாரத்துறை அமைச்சருக்கு இன்ஃபர்மேஷனை கொடுத்துருப்பது உளவுத்துறையாக இருந்திருக்கலாம், இல்லாட்டி காவல்துறையாக இருந்திருக்கலாம், இல்லை அங்கேருந்து வரக்கூடிய ஒரு செய்தி ஊடகமாக இருந்திருக்கலாம். பட் அவருக்கு எப்படி அது வட இந்தியர் அப்படின்னு சொல்லி அதையும் தூக்கி ஒரு வட இந்தியா மேலே இல்லாட்டி ஏதோ ஒரு ஹிந்திக்காரங்க மேலே போடுறாங்க அப்படின்னா, உண்மையான செய்தி வரும்போது அவர் மாற்றுறாரு. ஆமாம், சென்னை சேர்ந்தவர் தான், அவர் வந்து 6 மாதமாக இங்கே தான் அவங்க அம்மாவுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறதுலாம் துணை முதலமைச்சர் வந்து சொல்கிறாங்க. பட் தவறு அந்த மிஸ்இன்ஃபர்மேஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? இது வேறு யாராவது செஞ்சுருந்தாங்கன்னா, ஒரு யூடியூபரே செஞ்சுருந்தாலும் வச்சுக்கோங்களேன், திமுகவுக்கு ஆதரவு இல்லாத யூடியூபர்ஸ் செஞ்சுருந்தா மட்டும்தான். அது என்ன, திமுகவுக்கு ஆதரவான யூடியூபர்ஸ், திமுகவுக்கு ஆதரவு இல்லாத யூடியூபர்ஸ் அப்படிங்கிற ஒரு கேள்விலாம் வரலாம்ல. அந்த கேள்வியின் அடிப்படையில் தான் இன்றைக்கி மா சுப்பிரமணியன் அவர்கள் நிறைய பேரால் ட்ரோல் செய்யப்படுகிறார். அது என்ன அப்படிங்கிறதையும், கூடவே கொஞ்சம் அரசியல் என்ன அப்படிங்கிறதையும், நாம் தமிழர் கட்சி வர்சஸ் தாவேகா அப்படிங்கிற அந்த சண்டை இப்போ எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். இது ஆழமான அரசியல் சதுரங்கம். ஃபர்ஸ்ட் ஒன், நம்ம ஒரு விஷயத்த சொல்லிடுவோம். இன்றைக்கி மா சுப்பிரமணியன் அவர்களை பற்றி நிறைய பேர் ட்ரோல் பண்ணுறதுக்கான ஒரே ஒரு காரணம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூடியூப் தான். அந்த யூடியூபர் இர்ஃபான் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்போ இர்ஃபான் வியூ அந்த சார்பாக நிறைய வீடியோக்கள் போடப்படும். அது வந்து நிறைய விளாக் டைப்பாக இருக்கும். அதில் அவர் போய் வெளிநாடுகளில் ஜெண்டர் ரிவீல் பண்ணதாக இருக்கட்டும். அதன் பிறகு இர்ஃபான் வியூ அவர்கள் ரொம்ப பெரிய அளவில் சிக்குகிறார், இல்லைப்பா அவர் எதுவும் செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அது ஒரு பேசு பொருளாக மாறி அது கழிஞ்சு அவர் மன்னிப்பு கோருகிறார். அதோடைய அந்த பிரச்சனையை விட்டுடுறாங்க. அடுத்ததாக அவருடைய அடுத்த விளாகில் அவங்களுடைய குழந்தையினுடைய தொப்புள் கொடி கட் பண்ணுற மாதிரியான ஒரு வீடியோ அது ரொம்ப வைரல் ஆகுது. இப்படி ஒரு மருத்துவம் இல்லாட்டி இவர் செய்யலாமா, டாக்டர் படிக்காத ஒரு நபர் ஒரு குழந்தையினுடைய தொப்புள் கொடியை வெட்டி அதை பதிவேற்றம் செய்வதற்கான உரிமை அவருக்கு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது மா சுப்பிரமணியம் அவர்கள் வந்து பெரிய அளவில் என்ன சொல்றாருன்னா, நீங்க சொன்ன மாதிரி யாருக்கும் அதாவது தவறு செய்தவர்களே நிச்சயம் இந்த அரசு காப்பாற்ற முனையாது. இதை பொறுத்த வரைக்கும் அவர் மன்னிப்பு கேட்டாலும் விட மாட்டாங்க. ஏன்னா காவல்துறையில வந்து நம்ம நடவடிக்கை எடுக்க சொல்லி இன்னைக்கு துறையின் சார்பிலேயே அவருக்கு நடவடிக்கை எடுக்க இன்றைக்கு கடிதம் கொடுத்திருக்கோம். இல்லை, நாங்கள் இது வந்து துறை ரீதியாகவும் நடவடிக்கை எடுப்போம். போன முறை மாதிரி மன்னிப்பு கோரினால் மட்டும் நாங்கள் இதெல்லாம் விட மாட்டோம், கண்டிப்பாக காவல்துறையும் அதற்கு எதிரான நடவடிக்கையில் ஈடுபடுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆனால் கடைசியாக இன்றைக்கி அவர் என்ன பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அது என்ன கொலை குத்தமாக அங்கே செஞ்சுருக்காரு, அவர் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க, அதுக்கு தண்டனை யாருக்கு கொடுத்துட்டோம், நாங்கள் மருத்துவமனைக்கு கொடுத்துட்டோம், 50,000 ரூபாய் அபராதம் விதித்து விட்டோம், 10 நாள் அவங்க சர்வீஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு அவ்வளோதான், இதுதான் மேக்ஸிமமாக செய்ய முடிகிறது, இது ஒரு கொலை குத்தமே இல்லை அப்படின்னு சொல்கிற ஒரு செய்தியை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? நோட்டீஸ் தாங்க கொடுத்துருக்கு. ஏற்கனவே ஹாஸ்பிட்டல் மேலே நடவடிக்கை எடுத்தாச்சு. அவருக்கு நோட்டீஸ் மட்டும் தான் கொடுத்துருக்கு, கொலை குற்றம் இல்லை அது. ஒரு குழந்தையினுடைய தொப்புள் கொடி அப்படிங்கிறது ஒரு மருத்துவரால் மட்டும்தான் வெட்டப்பட வேண்டும். ஒரு குழந்தையினுடைய தொப்புள் கொடி வெட்டுவதும் வீட்டில் நாங்கள் சுகப்பிரசவம் பார்த்துருவோம் அப்படின்னு சொல்கிற குரூப்புக்கும் பெரிய வித்தியாசம்லாம் ஒன்றும் கிடையாது. 2 ஒரே குரூப்பு தான், நானே பிரசவம் பார்த்துக்கிடுவேன் அப்படிங்கிறது. ஸோ இந்த பக்கமாக இல்லை அங்கே டாக்டர்ஸ்லாம் முன்னிலையில் தான் அவர் வெட்டினார் அப்படின்னு சொல்லும்போது இது வந்து ஒரு பெரிய சர்ச்சையாகவே இருக்கா? உங்களால் அக்செப்ட் பண்ண முடியுதா? நான் போய் ஒரு ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ளே போய் என்னுடைய குழந்தையினுடைய தொப்புள் கொடியை நான் தான் வெட்டுவேன் அப்படின்னு சொல்கிறதும், இல்லைப்பா இது வந்து செய்யக்கூடாது, இதுதான் மருத்துவம் அப்படின்னு சொல்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அப்போ இவங்க சொல்கிற எக்ஸ்ப்ளனேஷனை பாருங்களேன், இது என்ன பெரிய கொலை குத்தமா அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறது. ஒரு அமைச்சராக இது எப்படி சொல்ல முடிந்தது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. தவறு யார் செஞ்சாலும் தவறு தான். ஜெண்டர் ரிவீல் இந்தியாவில் செய்யக்கூடாதுன்னு இருக்குது. அதை வந்து இங்கே வந்து சொன்னதே பெரிய தப்பு தான். ஓகே, அது கூட அவர் மன்னிப்பு கோரிவிட்டார் அப்படின்னு சொன்னால் கூட இந்த இடத்துல மறுபடியும் தொப்புள் கொடி வெட்டினதையும் அது வந்து பெரிய குத்தம்லாம் இல்லை அப்படின்னு சொல்லும்போது நாம் அதை கேட்டு தான் ஆக வேண்டும், அவ்வளோதான்.
அடுத்ததாக வந்திருக்கக்கூடிய இன்னொரு செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஊடகங்களில் வரக்கூடிய முதல் கட்ட தகவல் அப்படின்னு சொல்லி நிறைய யூடியூபர்ஸ், இப்போ நானே வச்சுக்கோங்களேன், சில வீடியோக்களில் தவறான ஏதாவது செய்தி நம்ம சொல்லிட்டோம்னா அது மிஸ்இன்ஃபர்மேஷன். அந்த மிஸ்இன்ஃபர்மேஷனை நம்ம கரெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம மேலே வழக்கு வந்துருமோ, இல்லாட்டி நம்மளை எதிர்த்து ஏதாவது பேசிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் நமக்கு இருந்துகிட்டே இருக்கும். அதனால தான் சரியான தகவலை பார்த்து மேக்ஸிமம் 99% சரியான தகவலை உங்கள் முன்னாடி கொண்டு வருவதற்கு ஒரு குறிப்பிட்ட சில யூடியூபர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க கஷ்டப்பட்டுட்டு தான் இருப்பாங்க. வாய்க்கு வந்ததை உளரக்கூடிய எத்தனையோ பேர் இருக்காங்க, அது நமக்கு தேவையே இல்லை. ஆனால் இந்த இடத்துல ஒரு அமைச்சரே இப்படி வந்து இந்த மாதிரியான வட இந்தியாவை சார்ந்தவர்கள் அப்படின்னு சொன்னதும், அதை பல ஊடகங்கள் அப்படியே வந்து டெலிகாஸ்ட் பண்ணதும் அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் அதை தவிர்த்திருக்கலாம் அப்படிங்கிறது தான் நம்முடைய ஒரு சின்ன வேண்டுகோள். அடுத்ததான் வந்திருக்கக்கூடிய செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு பிரச்சனையை மையப்படுத்தி, அதாவது இப்போ தமிழ்நாட்டில் இந்த மருத்துவருக்கு எதிராக நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு எதிராக நிறைய பேர் அவங்கவுங்க கண்டனத்தை தெரிவிக்கும் போது, விஜய் அவர்கள், தாவேகாவினுடைய விஜய் அவர்கள், அவர் ஒரு கண்டன அறிக்கையை ட்விட்டர் வழியாக கொடுத்திருக்கிறார். தாவேகா எங்க எல்லா பக்கமும் தாவேகா இருக்கிறதுனால தான் அரசியல் சதுரங்கத்தில் தாவேகா பற்றியான செய்திகளை ஒளிபரப்ப வேண்டியதாக இருக்கிறது. அது வியூஸ் போகும் அப்படிங்கிறதுக்காக அந்த செய்தியை மட்டும் ஒளிபரப்புறதுக்கு நான் வியூஸுக்காகலாம் இங்கே வரல. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. சில நல்ல விஷயங்களை சொல்கிறதுக்காக மட்டும்தான் அரசியல் களத்தில், அதுவும் இந்த அரசியல் சதுரங்கத்தில் இருக்கும். சரி, இதை எப்படி புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, இந்த நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவர்கள் ஏதோ அண்ணாமலை வந்தார், அண்ணாமலைக்கு வந்து நம்ம அரசியல் சதுரங்கத்தில் முன்னுரிமை கொடுத்தோம், இப்போ தமிழக வெற்றி கழகம் வந்திருக்கு, அதனால் விஜய் அவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்குறோம், நான் விஜய் ரசிகன், நான் பச்சையாக சொல்கிறேன், நான் விஜய் ரசிகன்லாம் கிடையாது, நான் ரஜினி ரசிகன், எங்கே வேணாலும் நான் சொல்லுவேன். அதுதான் என்னுடைய ஒரு ஐடென்டிட்டியாக. நான் முதல்ல ரஜினி ரசிகன் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேட்டேன்னா, நான் ரஜினி ரசிகன் அப்படிங்கிறது எல்லோருக்கும் தெரியும். விஜய் ரசிகனாகவோ, விஜயனுடைய தாவேகாவினுடைய ஒரு பொறுப்பாளராகவோ, இல்லாட்டி கொள்கை பரப்பு செயலாளராகவோ, இல்லாட்டி நாளைக்கு நான் போய் அரசியல் எதுவுமே கிடையாது. இப்போ நீங்கள் எல்லாரும் அதை தான் பேசிட்டு இருக்கீங்க. உதாரணத்துக்கு இந்த நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவங்க குறிப்பாக 2 சேனல் இப்போ என்னை பற்றி பேசியிருக்காங்க. அவங்கள பேசி நம்ம அவங்கள பெரிதுபடுத்துவதை விட அவங்க என்ன பேசியிருக்காங்க அப்படிங்கிறத மட்டும் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் அவங்க சொல்லியிருக்கிறது என்னென்னா, இல்லை அவங்க வந்து சாட்டை துரைமுருகன் அவர்கள் பேசுனதெல்லாம் சரிதான், அவங்கள வந்து பண்ணி மாதிரி இருக்காங்க, இல்லாட்டி இளிச்சவாயினுங்க இப்படின்னு சொல்கிறது தவறே கிடையாது. இல்லை, அவரை திருத்துறதுக்கு விஜய் அவர்கள் ஃபர்ஸ்ட் முயற்சி செய்ய வேண்டும், அதன் பிறகு மீதம் இருக்கும் விஷயத்தெல்லாம் அவர் வரணும் அப்படின்னு சொல்லி சாட்டை துரைமுருகன் அவர்கள் சொன்னார். குப்பை படம் வாரிசு அப்படின்னு சொன்னார். இதெல்லாம் கரெக்டு தான். இப்போ நாங்கள் விஜய் அவர்களை பேசுகிறத விட, சாதாரண யூடியூபர்ஸ் பேசுகிறத விட அதிகமாக விஜய் அவர்களை பற்றி பேசினது சாட்டை துரைமுருகன் அவர்கள். அரண்டு நிற்கக்கூடிய திமுக, மிரண்டு நிற்கக்கூடிய அந்த விஜயனுடைய மாநாடு, வேற லெவல் மாநாடு அப்படி இப்படின்னு சொல்லி வியூஸுக்காக தானா? இல்லை நாம் தமிழர் கட்சியில் இருந்துக்கிட்டே நீங்கள் வியூஸுக்காக மட்டும் பேசுவீங்கன்னா, அந்த நேரம் நீங்கள் வியூஸுக்காக பேசுகிறது மறுபடியும் நீங்கள் அரசியல்வாதியாக மாறி பேசுவது. இப்போ என்ன சொல்கிறோம், விஜய் அவர்கள் ஒட்டுமொத்தமாக எனக்கு சினிமா வேண்டாம், நான் அரசியலுக்கு வரேங்கிறார். தயவு செஞ்சு இந்த நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய நபர்கள் என்ன செய்கிறீங்கன்னா, முக்கிய பொறுப்பாளர்கள், கடைநிலையில் இருக்கக்கூடிய எல்லாருமே சூப்பராக உழைக்கிறாங்க. அவங்க உழைப்புக்கு நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா, அவங்கள மட்டம் தட்டுற மாதிரியான சில வேலைகளில் ஈடுபட்டு இருக்கீங்க. மகிழ்ச்சியாக சிரிச்சு என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னா அதுக்கு வாரிசு மிகச்சிறந்த படம். சொல்லப்போனால் மாநாட்டுக்கு முன்னாடி விஜய் அவர்கள் நடித்த வாரிசு ஆக ஓகோ அப்படின்னு பாராட்டின சாட்டை துரைமுருகன் அவர்கள் மாநாட்டுக்கு பிறகு அது ஒரு குப்பை படம் அப்படின்னு சொன்னதில் தான் அவருடைய அரசியல் நிலைப்பாட்டினுடைய அந்த உறுதியை நான் பார்க்கிறேன். அப்படி உறுதி இல்லாத ஒரு மனுஷன் எப்படி ஒரு பெரிய அளவில் நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளராக இல்லாட்டி ஒன்றிணைப்பதற்கான அந்த வேலையில் ஈடுபடுவார்? இதை தானே கேள்வி கேட்டேன். வேறு எப்போவாவது சாட்டை துரைமுருகனை பற்றி விமர்சித்திருக்கோமா? எத்தனையோ பேர் அவரை பற்றி விமர்சிக்கும் போது அதை பற்றிலாம் நம்ம எதுவுமே பேசாமல், இதை அவர் செஞ்சது தப்பு, இதை திருத்திக்கிட்டார்னா நல்லா இருக்கும், தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆதரவாளர்கள் இங்கேயும் இருப்பாங்க, நாம் தமிழர் கட்சியிலும் நிறைய இளைஞர்கள் இருக்காங்க, அப்போ இவர் இப்படி பேச 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 அவங்களுக்குள்ளேயே ஒரு கோபம் வரும், அவங்களுடைய நண்பர்களை அவங்க பார்க்க வேண்டியதாக இருக்கும். ஏதோ நீங்கள் பேசின உடனே நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கை அப்படின்னு சொல்லி அந்த இளைஞர்கள் அப்படி இருப்பாங்க நீங்கள் நினைக்கிறீங்களா? அவங்க 4 நண்பர்கள் கூட போவாங்க, என்னப்பா உங்கள் கட்சிக்காரங்க தானே இப்படி யூடியூப்ல வந்து பேசிகிட்டு இருக்காங்க, நீ இன்னுமாடா நம்ம விஜய் அப்படின்னு சொல்லி அவங்க பேசும்போது அது ஒரு சலசலப்பை ஏற்படுத்துமா இல்லையா? இந்த சலசலப்பு வேண்டாம். இந்த சலசலப்பை விட்டுட்டு உண்மையான அரசியல் என்ன, அவருடைய கொள்கை தவறு அப்படிங்கிறத கொள்கை தவறுன்னு சொல்லுங்க, தவறே கிடையாது. அதை விட்டுட்டு அவருடைய ரசிகர்களை, அவங்களுடைய சகாக்களை எல்லாத்தையுமே இழிச்ச வாங்க பண்ணி வாங்க அப்படி பேசுனது தப்பு. அந்த தவறை தான் சுட்டி காண்பித்தனே தவிர உடனடியாக நான் விஜய் அவர்களுக்கு ஆதரவாக பேசுகிறேன் அப்படின்னு சொன்னால், எத்தனையோ முறை சீமானவர்களுக்கு ஆதரவாக சீமானவர்களுடைய ஒட்டுமொத்தமான அறிக்கைகள் எல்லாமே அரசியல் சதுரங்கத்தில் போட்டிருக்கேனே. அப்போ இதெல்லாம் கண்ணுக்கே தெரியாது. ஸோ சின்னதாக ஒரு விஷயம் உங்களுக்கு எதிராக பேசிட்டோம்னா, இல்லை நீங்கள் செய்கிற தப்பு சொல்லிட்டோம்னா, நாம் தமிழர் கட்சியினுடைய எதிரியாக சொல்லி நமக்கு ஒரு முத்திரை குத்தப்படும். இதை தானே திராவிட கட்சிகளும் செய்கிறாங்க.
இந்த திராவிட கட்சிகள் நம்ம இந்தியாவை பற்றி பேசிட்டோம்னா, இல்லை உண்மையிலேயே பிஜேபி செய்யக்கூடிய சில விஷயங்களை பற்றி பேசிட்டோம்னா, அடுத்ததான் இங்கே இருக்கக்கூடிய அண்ணாமலை அவர்களை பற்றி பேசிட்டோம்னா, உடனடியாக என்ன செய்வாங்க? சங்கி அப்படிங்கிற ஒரு முத்திரை குத்துவாங்க. நீங்கள் தமிழன் இல்லைன்னு சொல்லுவீங்க, அவங்க சங்கின்னு சொல்லுவாங்க. இவ்வளோதான் நடக்க போகுது இந்த அரசியல் களத்தில். வேற என்ன நடந்திருக்கு? உண்மையாக நாம் தமிழர் கட்சிக்காக உழைக்கக்கூடிய நபர்கள் நான் சொல்கிற விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத புரிந்து கொள்வார்கள். தப்பை சரியாக்கி உடனே அவர் சொல்கிறாங்க, நிறைய பேர் நீங்களாம் எங்களுக்கு நாகரிகத்தினுடைய பாடத்தை எடுக்கிறீங்களா? சீமான் அவர்களுடைய புகைப்படத்தை எப்படி வச்சுருக்கீங்க? அது கொச்சையாகவா இருந்தது? சப்போஸ் அது கொச்சையாக இருந்தது என்றால் பகிரங்கமாக நான் மன்னிப்பு கோரிக்கொள்கிறேன். அதில் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் நான் வாண்டடாக வைக்கல, அது தம்ப்நெயில் எடிட்டர்ஸ் வச்சுட்டாங்க, நான் அதை பப்ளிஷ் பண்ணேன், அவ்வளோதான். பட் இதையும் மீறி மறுபடியும் நாம் தமிழர் கட்சி தாவேகா அப்படிங்கிற பிரச்சனை வந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா 2026 நிச்சயமாக இதற்கான எதிர்வினைகள் உங்களுக்கு கடுமையானதாக இருக்கும். அவ்வளோதான். இது எச்சரிக்கை அப்படிங்கிறதுலாம் கிடையாதுங்க. களத்தில் நீங்கள் நின்று போராடுறீங்க. ஆனால் இன்டர்நெட் உலகம்னு ஒன்று இருக்குல்ல, அதில் வரக்கூடிய கமெண்ட்ஸ், அதில் வரக்கூடிய விஷயங்கள் அப்படிலாம் ஒன்று இருக்குல்ல. ஏன் இந்த இன்டர்நெட் உலகத்தை பற்றி பேசுகிறேன் அப்படிங்கிறதையும் நான் கிளாரிஃபை பண்ண விரும்புகிறேன். நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் திமுக காரங்களோ இல்லாட்டி அதிமுக காரங்களோ அதிகமாக என்ன சொல்லுவாங்கன்னா, அது வந்து இன்டர்நெட்டில் உலா வரக்கூடிய கட்சி அப்படின்னு சொல்லி விமர்சனத்தை வைப்பாங்க. ஏன்னா இந்த இன்டர்நெட் உலகத்தில் நாம் தமிழர் கட்சியை எதிர்த்து யாரும் பேசிடவும் முடியாது, அவங்க ட்ரெண்ட் செட் பண்ணுற மாதிரி ட்ரெண்ட் செட்டும் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான, மற்றவங்கெல்லாம் பெய்டு ஐடிவிங்க வச்சுருப்பாங்க, இவங்க மட்டும்தான் இன்டர்நெட்டில் இருக்கக்கூடிய எல்லாருமே நாம் தமிழர் கட்சியினுடைய ஐடிவிங்காக செயல்படக்கூடிய நபர்கள். ஸோ அப்படிப்பட்ட அந்த இன்டர்நெட் உலகத்தில் திடீர்னு ஒரு சலசலப்பு வரும்போது அது ரொம்ப பெரிய பேசு பொருளாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ கிடையாது. இனி அடுத்ததாக விஜய் அவர்கள் வந்து பேசும்போதோ, அடுத்து அண்ணாமலை அவர்கள் வந்த பிறகோ, ஏன்னா இவங்க எல்லாருமே 3 முக்கியமான தலைவர்களாக மாறி நிற்பார்கள். ஒரு அண்ணாமலை, இந்த பக்கமாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜய், இந்த பக்கமாக சீமான் அவர்கள். இது 3மே திமுகவினுடைய எதிர்ப்பு அப்படிங்கிற ஒரு புள்ளியில் வந்து இணையும். கொள்கை கோட்பாடு 3 பேருக்கு 3 விதமாக இருந்தாலும் பொது எதிரி அப்படின்னு சொல்லும்போது திமுகவினுடைய எதிரிகள் அப்படின்னு சொல்லி இந்த 3 பேர் வருவாங்க. இந்த 3 பேரில் யார் ஓகே நமக்கு அப்படின்னு சொல்கிற ஒரு கூட்டத்தை தான் இப்போ நம்ம 2026 தேர்தலில் சந்திக்க போகிறோம். அந்த 3 பேர் கூட்டத்தை சரிப்படுத்துவதோ, அந்த 3 பேர் கூட்டத்தையும் கலைத்து ஆடுவது அப்படிங்கிறதுலாம் நிறைய பெரிய பிரச்சனைகள் வரும். இதில் அதிமுக மறுபடியும் ஸ்ட்ராங் ஆகுறாங்க அப்படின்னா இது 4 முனை போட்டியாக மாறிவிடும். அப்போ இந்த இடத்துல எப்படி தமிழக வெற்றி கழகம் விஜய் தம்பி இதெல்லாம் பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்கிறதும், ரசிகர்கள் இப்படின்னு சொல்கிறதும், இன்றைக்கி சாட்டை துரைமுருகன் அவர்கள் கொடுத்துருக்கக்கூடிய வீடியோ பாருங்கள், ரசிக குஞ்சிகள், இந்த மாதிரியான வார்த்தையெல்லாம் இவரை விமர்சிப்பவர்களை, இப்போ சாட்டை துரைமுருகன் அவர்களை விமர்சித்து நிறைய பேர் யூடியூப்பில் வீடியோ போட்டிருக்காங்க. அவருக்கு ஒரு கொச்சையான பெயரும் கொடுக்கப்பட்டிருக்கிறது சாட்டை துரைமுருகன் அவர்களுக்கு. அவருக்கு இவங்க கொச்சை பெயர் கொடுத்த போது ஐயோ ஏன்டா இப்படிலாம் செய்கிறாங்க அப்படின்னு யோசிச்சு நம்மளையே இவர் இப்படிலாம் பேசும்போது அது தப்பே கிடையாது அப்படிங்கிற மாதிரி தானே இருக்குது. தேவையில்லாத விவாதங்களை அது ஏற்படுத்துதா இல்லையா அப்படிங்கிறது தான். ஸோ இந்த இடத்துல மறுபடியும் பிரச்சனை பெரிதாகும் போது கண்டிப்பாக இளைஞர்கள் யோசிக்க ஆரம்பிப்பாங்க. அந்த யோசனை யாருக்கு நல்லது யாருக்கு கெட்டது அப்படிங்கிறத நாம் தமிழர் கட்சியினுடைய தம்பிகள் தெரிந்து கொண்டார்கள் என்றால் நன்றாக இருக்கும். அவங்க அதை திருத்தி கொள்ள வேண்டும், அவ்வளோதான். இல்லை நாங்கள் இப்படியே தான் சண்டை போட்டுக்கிட்டே இருப்போம் அப்படின்னா சண்டைக்கு அவங்களும் தயாராகுவாங்க. கண்டிப்பாக அந்த பக்கமும் இளைஞர்கள் இருக்காங்க, இந்த பக்கமும் இளைஞர்கள் இருக்காங்க. அப்போ 2 இளைஞர்கள் அப்படிங்கிற அந்த ஒரு போட்டி 2 கட்சிகளிடையே வரும்போது ஓட்டுக்கள் பிரியும். அது எப்படி அப்படிங்கிறத நீங்களே யோசித்து முடிவெடுத்துக்கோங்க. அடுத்ததாக ரொம்பவே முக்கியமான விஷயமா நம்ம பார்க்கப்பட வேண்டியது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பள்ளி கல்லூரிகளில் நடக்கக்கூடிய ரொம்ப மோசமான சில விஷயங்கள் தான். அதை டீட்டெயிலாக நம்ம எதில் பார்க்க போகிறோம், இதே அரசியல் சதுரங்கத்தில் என்னென்ன நடந்திருக்கு, அதுக்கு பின்னணியில் இருக்கக்கூடிய நபர்கள் யார் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பதிவாக பார்த்துடலாம். ஸோ இந்த பதிவு ஒரு கிளாரிஃபிகேஷனுக்காகவே டைம் வேஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் ஓகே, இந்த கிளாரிஃபிகேஷன் கொடுக்க வேண்டிய கட்டாயமும் இருக்குது. இன்னும் கிளாரிஃபிகேஷன் வேணும், நான் சொன்னதில் தவறுகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க தைரியமாக உங்களுடைய கருத்துக்கள் கீழே பதிவு பண்ணுங்கள். அதுக்கான பதிலை கொஸ்டின் அண்ட் ஆன்சராக பார்த்துடலாம். ஆனால் என்ன, நிறைய உள்வாங்கி நிறைய விஷயங்கள் புரட்டி எடுத்து விஜயகாந்த் அவர்களை பற்றி பேசின, சீமான் அவர்கள் பேசின வீடியோக்கள் இருக்குது. அதுக்கு முன்னாடி அவர் பேசினது, பின்னாடி அவர் பேசினது அப்படிங்கிறதுலாம் இருக்குது. அதே மாதிரி ஒவ்வொரு கருத்து முரண்பாடுகள் வந்த தருணங்கள் இருக்குது. இதெல்லாம் தாண்டி தான் இப்போ நாம் தமிழர் கட்சி வந்திருக்கிறது. அதே மாதிரியான கருத்து முரண்பாடுகள் தமிழக வெற்றி கழகத்துக்கும் வரும். நாளைக்கு அண்ணாமலை அவர்கள் வரும்போதும் இதே அரசியல் சதுரங்கத்தில் எல்லோர் பற்றியான வீடியோக்கள் வரும். அண்ணாமலையாக இருந்தாலும் சரி, விஜய் அவர்களாக இருந்தாலும் சரி, சீமான் அவர்களாக இருந்தாலும் சரி, உங்களுடைய காணொளிகள் வரும். ஆனால் என்ன, இது வந்து சார்புடைய காணொளிகள் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது உங்களுடைய பார்வை. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.